இருக்குங்களா? அந்த ஆர்டர் வேட்டியில ஓடிட்டு இருக்குங்களா? ஐயா பெரியவரே வணக்கம். இது ஐயா வணக்கம் வணக்கம். இது இந்த ஆர்டர் வேட்டி நம்ம வீட்டுல ஓடிக்கிட்டு இருக்குங்களா? இது ஒரு சின்னதா ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு. நம்ம கஸ்டமர் நிறைய கையில ரெடிமேடா வேஷ்டி தான் பார்த்துருக்காங்க. சரி நம்ம தறி வந்து காமிச்சிடலாம் அப்படியே. இதெல்லாம் கலர்லாம் மாத்தியாச்சுங்களா? நம்ம கலர் போட்டுக்கலாம். சரி சரி, இந்த கலர் தானே ஆர்டர் ஓடிட்டு இருக்கிறது. சரி சரி. அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப வந்து நம்ம வந்து இவ்வளவு நாள் வந்து வேஷ்டி பாத்தீங்கன்னா 9 கஞ்சி 10 காரி 8 முழங்கள் வேஷ்டி எல்லாமே வந்து வடசேரி கைத்தறி வேஷ்டிகள் வந்து நம்ம வந்து ரெடிமேடா நம்ம கடையில பார்த்திருக்கோம். இப்ப வந்து நம்ம தறிக்கு வந்திருக்கோம். தறிக்கு வந்து இந்த வேஷ்டியுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கு, இதை எப்படிலாம் வந்து எவ்வளவு கடுமையா வந்து நெசவாளர்கள் பண்றாங்கிறத இப்ப நம்ம வீடியோஸ்ல பாக்குறோம். இந்த 9 கஞ்சி வேஷ்டி பாத்தீங்கன்னா இது வந்து 120 கவுண்ட்னு சொல்ற வேஷ்டிகள். இந்த 9 வேஷ்டி ஒரு வேஷ்டி நெய்யறதுக்கு 1.5 to 2 நாள் வரைக்கும் தேவைப்படுது. நம்ம நெசவாளர்கள் பாத்தீங்கன்னா 1.5 to 2 நாள் வரைக்கும் ஒரு வேஷ்டி நெய்யறதுக்கே தேவைப்படுது. இது வந்து ஒரு லட்சக்கணக்கான நெசவாளர்கள் இருந்து அப்புறமேட்டு அது வந்து பல்லாயிரக்கணக்கில் மாதிரி இப்ப வெறும் 100 கணக்கில் வந்து நிக்கிறாங்க. என்ன ரீசன்னா வந்து இன்னைக்கு எல்லாமே பவர்லூம் ஆயிடுச்சு. அதை நம்ம கை நெசவுங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. இதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ட்டு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இது வந்து நாங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த நெசவு தொழிலை விடக்கூடாதுன்ட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வர்றப்பெல்லாம் நம்ம தறிக்க நம்ம வர்றப்பெல்லாம் ஏதோ ஒரு சின்னதா நம்மளால முடிஞ்சது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கறது, இந்த நெசவு ட்ரை பண்ணி பார்க்கறது, அவங்களுக்கு தேவையான சின்ன உதவிகள் பண்றதெல்லாம் நம்ம பண்றோம். என்னன்னா நம்மளும் இந்த தொழில இருக்கோம், இது விட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இப்போ இந்த தறியினுடைய ஒரு சின்ன ஒரு மகிமை சொல்றேன் பாருங்களேன். இந்த தறிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 70 வயசு இருக்கும். எங்க அப்பா வந்து பழைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டாரு இன்னைக்கு. அவர் சொன்னார், இங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த தறியெல்லாம் ஓடி ஆடி விளையாண்டுருக்கோம், இந்த நூலெல்லாம் எடுத்து விளையாண்டுருக்கோம்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ 70 ஆண்டு பழமை இந்த தறிக்கு. இந்த அதாவது சொல்லுவா இல்லையா, ஒரு இதுக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குன்னு, அந்த மாதிரி இந்த தறியினுடைய ஸ்டோரி வந்து அரௌண்ட் 70 வருஷம். அதாவது அதுல பாதி கூட இல்லை நம்ம இன்னைக்கு. அதனால இது எல்லாமே வந்து நம்ம நெசவாளர்கள் இன்னும் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. இப்ப வந்து நம்ம தறிக்கு வந்தோம்னா நம்மளால முடிஞ்ச இந்த சின்ன விஷயங்கள் வந்து நம்ம தறிக்காரங்களுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோன் நூல் எடுக்கிறதுன்னு சொல்லுவா. அதாவது வந்து இது வேஷ்டி நம்ம தறியில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே வந்து இந்த மாதிரி அரௌண்டு ஒரு 15 ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு வந்து ஒரு வேஷ்டி கிடைக்கும். அந்த வேஷ்டி தான் நம்ம கடையில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இந்த மாதிரி நிறைய விலைகள் இருக்குது இந்த வேஷ்டிகளில். ஐயா இந்த இது நம்ம இப்போ அளவு எப்படி எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த இதில்? எடுத்துட்டுனா நெச்சு கம்மி போட்டு நெச்சு கம்மி பண்ணி எடுத்துட்டுறது. அந்த மாதிரி கஞ்சி கம்மி போட்டு தான் நம்ம இந்த இது பண்ணுறது இல்லையா? கொஞ்சம் இருக்கு. இது எடுத்து விட்டுட்டு நெச்சு கஞ்சி கம்மி அது மாதிரி போட்டு பட்டர் நெச்சு. இது பண்ணுறதுக்கு இது எத்தனை நாள் ஆகுது? இந்த இது ஒரு 10 நாள் ஆகலாம். 10 நாள் ஆகும். வயசுக்கு தகுந்தோம்னா கொஞ்சம் நேரம் ஆகுது. அவ்வளோ. உங்களுக்கு எங்கே வயசான மாதிரி இல்லை, எங்களுக்கு தான் வயசான மாதிரி இருக்கு. 89. ரொம்ப சந்தோஷம். இப்போ வேஷ்டிகள்லாம் வந்து தறியில் நெஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து அது வந்து ஃபோல்டிங் ப்ராசஸிங் நடக்குது. இது வந்து நம்மளால சின்ன வேலைகள்லாம் வந்து நம்ம தறிக்கு வந்தோம்னாலும் நம்மளே வந்து இந்த மாதிரி சின்ன வேலைகள் வந்து நம்ம தறிக்காரங்களோட சேர்ந்து பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அனதர் ப்ராசஸிங் என்னென்னா, வேஷ்டி வந்து தறியிலேருந்து நெஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா வச்சு நல்லா ப்ரெஸ்ஸிங்கில் வைப்போம். ஒரு 15 வேஷ்டி 20 வேஷ்டி வச்சு ப்ரெஸ்ஸிங்கில் வச்சு அப்புறம் அடுத்த ப்ராசஸிங் நம்ம எடுப்போம். இப்போது இந்த வேஷ்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து இப்போ தறியில் நடந்த ப்ராசஸிங் எல்லாமே பார்த்தோம். தறியில் ப்ராசஸிங் ஆகி எடுத்துட்டு வந்து நம்ம ரேக்ல நம்ம தறிக்காரங்க நம்ம அடுக்கி வச்சிருக்காங்க. இது பாருங்களேன், இது நமக்கு நல்லா ஜஸ்ட் க்ளோஸாக காட்ட சொல்றேன். இதனுடைய பார்டர்ஸ்லாம் பாருங்க, ரொம்ப எக்ஸலண்டா எலகண்டா. நம்ம அங்கே பட்ட கஷ்டங்கள் தான் வந்து இங்கே வந்து இவ்வளோ ஒரு பாருங்களேன், ஒரு தங்க மாதிரி ஜொலிக்குது பாருங்களேன் வேஷ்டி. இதுதான் வந்து நம்ம தறிக்காரங்க அவ்வளவு நேர்த்தியாக நமக்கு இது எல்லாமே பண்ணி கொடுக்கறது. அவங்களுடைய உழைப்புனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி வேஷ்டிகள் வந்து நல்ல பிரமாதமாக நமக்கு வேஷ்டிகள் அமையுது.